அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இல்மு நூருன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த பட்டமளிப்பு விழாவை சிறப்புப்படுத்துகின்ற இம்மேடையில் அமைந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, நம் கல்லூரியின் நிர்வாக பெருமக்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற ஆன்மீக கருத்துக்களை இலகுவாக கேட்பவர்களின் நெஞ்சங்களிலே ஆழமாய் பதிகின்ற விதத்தில் எடுத்துச் சொல்வதில் வல்லவரான எங்கள் பாசத்துக்குரிய அஹ்மத் அப்துல் காதர் மஹ்லரி ஹஜ்ரத் அவர்களே, கொஞ்சம் முன்னால் வாங்க. நான் பின்னால் இடம் இல்லாதனால வர்றதுக்கு தயங்குறாங்க. தம்பி வாங்க. பிலால் ரஹ்மான் வாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த மஜ்லிஸில் தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியலை. ஏன்னா பிரியாணி வயிற்றை நிரப்புவது போல அதன் புகை கண்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஓடுதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க சொர்க்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் சொர்க்கவாதி. நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் சென்ற பொன்விழா ஆண்டிலே நான் அதிக நேரம் எடுத்து பேசிவிட்டேன் என்கின்ற குற்றச்சாட்டு இன்று வரை என் காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு முதல்வராக இருக்கின்ற நான் அதற்கு கூட தகுதியில்லை என்றால் உண்மையிலேயே கண்கலங்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நான் செய்த பயான் நிறைய உள்ளங்களை அது பாதித்திருக்கிறது. அங்கே கலந்து கொண்ட ஆண்களை மட்டுமல்ல, அதை லைவிலே பார்த்த நிறைய பெண்களுடைய உள்ளங்களையும் அது பாதித்திருக்கிறது என்ற செய்தியை சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு அதுவே போதுமானது என்கின்ற ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது. அன்புமிக்க மாணவர்களே, ஜமாத்தார்களே, ஒரு மனிதன் செல்வத்தால் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் கல்வியால் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் பட்டம் பதவிகளால் செல்வாக்கால் அதிகாரத்தால் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் அவன் கல்வி பெற்ற குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை.
பொருளாதாரத்தில் செல்வ செழிப்பில் இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பட்டம் பதவி பெற்று அதிகாரம் பெற்ற குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண குடும்பத்தில், படிக்காத குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன் மிகப்பெரிய கல்விமானாக உயர முடியும். ஏழையின் குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் பொருளாதாரத்தால் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதிகாரம் இல்லாமல் அடக்குமுறையில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்கின்ற குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் அதிகாரமிக்க பதவிக்கு அவனால் வர முடியும். எனவே கல்வியில் பெரிய உயர்ந்த மனிதனாக ஆக வேண்டும் என்பதற்கு பெரிய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். பட்டம் பெறுகின்ற ஆலிம்களே, நீங்கள் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகின்றீர்கள், நிறைய சிக்கல்களை சந்திக்க போகின்றீர்கள். என்ன சேர்த்து பயப்படுத்துறீங்க? நாங்கள் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசு என்றால் எப்படி கல்வியிலே, கண்ணியத்திலே, மரியாதையிலே பெருமானாரின் வாரிசாக நீங்கள் இருக்கின்றீர்களோ, அதே போன்று பெருமானார் சந்தித்த சவால்களுக்கும் நீங்கள் வாரிசுகள். இந்த சமுதாயத்திலே பெருமானாரை நோக்கி வந்த விமர்சன அம்புகள் இருக்கிறது, அந்த அம்புகளின் தாக்குதலுக்கும் நீங்கள் வாரிசுகள். அதையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். உங்களை நோக்கி வருகின்ற அந்த எதிர்மறையான விமர்சனங்களை படிக்கட்டுகளாக தாங்கி உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ஆலிம் பெருமகனுக்கு அழகு. பொதுவாக சொல்வார்கள், பெருமானாரின் கஷ்டங்களுக்கும் பெருமானாரை பார்த்து சமூகம் என்று சொல்லுது. ஒரு பக்கம் சய்யிதுல் அன்பியா என்று சொல்லப்பட்ட அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மஜ்னூன், பைத்தியம் என்று சொன்னது, காஹின், சூனியக்காரர் என்று சொன்னது, சாஹிப், ஜோசியக்காரர் என்று சொன்னது, மட்டம் தட்டியது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும், எந்த நிமிடத்திலும் மனம் தளரவில்லை, தடுமாறவில்லை. அந்த மனம் தளராத, தடுமாறாத வைராக்கிய வாழ்க்கை உங்களிடத்திலே வர வேண்டும். கண்ணியமானவர்களே, வரலாற்றிலே நிறைய சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான், திக்குவாய், படிப்பு வரவில்லை. ஆசிரியர்கள் சொன்னார்கள், நீ தேற மாட்ட, நீ முட்டாள் என்றார்கள். சில ஆசிரியர்கள் சொன்னார்கள், இப்படி சொன்னார்களாம், ஆல்பர்ட் நீ ஒரு சோம்பேறி நாய். முட்டாள் என்று விமர்சித்த ஆசிரியர்களுக்கு முன்னால், சோம்பேறி நாய் என்று விமர்சித்த ஆசிரியர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறான், முன்னெடுக்கிறான். முன்னெடுத்தவன் மிகப்பெரிய அறிஞனாக உருவெடுக்கிறான். அல்ஜிபிரா போன்ற கணக்கிலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிறான். ஒரு நேரத்திலே அவனை நோக்கி இன்றைக்கு பாலஸ்தீனத்தை துண்டாக ஆக்குகின்ற, அந்த மக்களுக்கு வேதனையாக இருக்கின்ற அந்த இஸ்ரேலுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் யூதன். அவன் யூதன் என்பதை தாண்டி நாம் எடுக்க வேண்டிய படிப்பினைக்கு நான் சொல்கிறேன். என்ன சொன்னார்கள்? முட்டாள் என்று ஆசிரியரால் விமர்சிக்கப்பட்டவன், சோமேறி நாய் என்று ஆசிரியரால் விமர்சிக்கப்பட்டவன் முயற்சிக்கிறான். எந்த ஆசிரியர் முட்டாள் என்று சொன்னாரோ, எந்த ஆசிரியர் சோமேறி நாய் என்று சொன்னாரோ, அவருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். இறைவனின் துணையும் அவருக்கு இருக்கிறது. இஸ்ரேலின் பிரதமராக ஆகுவதற்கு அழைக்கப்படுகிறார். அதை மறுத்துவிட்டு எனக்கு அந்த பதவி தேவையில்லை, கல்விதான் தேவை என்று கல்வி சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறான். இது ஒரு பக்கம். இமாம் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லா நாம் கேள்விப்பட்டிருப்போம். இமாம் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லா கிராத்து கலையிலே மிக தேர்ச்சி பெற்றவர்கள்.
உன்னத அந்தஸ்தை பெற்றவர்கள். அவர்கள் எப்படி இன்றைக்கும் இந்த இடத்திலே வைத்து அவர்களை பற்றி பேசுகிறோம்? நான் மட்டுமல்ல, உலகத்திலே கிராத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அத்தனை ஆலிம் பெருமக்களும் காரிகளும் அவர்களை நினைக்காமல், அவர்களை பேசாமல், அவர்கள் வகுத்து தந்த சட்டங்களை பின்பற்றாமல் காரியாக ஆக முடியாது. அவர்கள் சொல்கிறார், எனக்கு 40 வயது, ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தேன். 40 வயது ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது ஒரு தாய் தன் பிள்ளையை மதரசாவுக்கு அனுப்ப முயற்சிக்கிறாள். அந்த பிள்ளை முரண்டு பிடிக்கிறது, அழுகிறது, மதரசாவிற்கு செல்ல மறுக்கிறது. நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அப்படியே செல்கிறேன். அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா? தன் பிள்ளையை ஒரு அடி அடித்து விட்டு இப்படி சொன்னால், இதுஹப் இலல் ஹல்கா லிதஅல்லம ஹத்தா இதா கபுரத் கபுர்த லா தகூன மிஸ்ல ஹாதர் ராய். தாய் சொன்னாலா, அந்த பிள்ளையை ஓதுகூடத்திற்கு பள்ளிக்கு செல்ல முரண்டு பிடிக்கின்ற அந்த குழந்தையை பெற்ற தாய் ஒரு அடி அடித்து விட்டு சொன்னால், நீ பள்ளிக்கு போகவில்லை என்றால், மதரசாவுக்கு போகவில்லை என்றால், இதோ மாடுகளை ஆடுகளை மேய்த்துக் கொண்டு போகிறாரே கஸ்ஸாயி, அவரை போன்று நீ முட்டாளாக ஆகிவிடுவாய், அவரை போன்று முட்டாளாக ஆகிவிடுவாய். இந்த ஒரு வார்த்தை, இந்த விமர்சனம் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லாஹ்வுடைய உள்ளத்தை தொலைத்தெடுக்கிறது, தூக்கத்தை தொலைத்தெடுக்கிறது. முடிவெடுக்கிறார், இங்கிருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் முட்டாள் என்று உதாரணம் காட்டுவதற்கு நான் பிறந்தேன். பெற்றோர்கள் எல்லாம் என்னை பார்த்து முட்டாள் என்று உதாரணம் காட்டுவதற்காக நான் பிறந்தேன். அதை நான் மாற்றி காட்டுவேன். முயற்சிக்கிறார், தன் ஆடுகளை விற்கிறார், அதை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொண்டு ஓதுவதற்கு செல்கிறார். மிகப்பெரிய இமாமாக மாறுகிறார். எந்த அளவுக்கு தெரியுங்களா? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி காலம். இமாமாக தொழ வைக்கிறார். ஃபஜ்ர் தொழுகை, தொழுகையிலே லஅல்லஹும் யர்ஜிஊன் என்ற வார்த்தை, லஅல்லஹும் யர்ஜிஊன் நிறைய ஆயத்துக்கள் குர்ஆன்ல வரும். அவர் தப்பா ஓதுறாரு, லஅல்லஹும் யர்ஜிஈன் என்று ஓதுகிறார். இவருக்கு புரிகிறது, நாம் தவறாக ஓதிவிட்டோம், தவறாக ஓதிவிட்டோம். மன்னர் பின்னால் இருக்கிறார். தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்க போகிறதோ என்ற பயத்திலே தொழுகையை முடிக்கிறார். முடிச்சிட்டு மன்னர் வந்து முசாபகா செஞ்சுட்டு சொன்னாராம், இமாம் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, லஅல்லஹும் யர்ஜிஊன் அப்படின்னு தான் குர்ஆன் ஆயத்து இருக்கு. லஅல்லஹும் யர்ஜிஈன் ஓதுனீங்க. அந்த சபத கிராத்தில் 7 முறையை ஓதக்கூடிய அந்த கிராத்தில் இப்படி ஒரு முறை இருக்கிறதா என்று கேட்டார்களாம். நீ தவறாக ஓதிவிட்டாய் என்று குற்றம் சாட்டவில்லை, இப்படியும் ஓதலாம் போல் தெரிகிறதே என்று அப்படித்தான் நினைச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு முட்டாளுக்கு உதாரணம் காட்டுவதற்காக அன்றைய பெற்றோர்கள் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லாஹ்வை ஒரு உதாரணமாக ஆக்கினார்கள். அந்த விமர்சனத்துக்கு கோபப்படாமல், எதிர்வினை ஆட்டாமல், அதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கி இன்றைக்கு மன்பௌசராவிலே அவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை மாற்றி காட்டியவர்கள் இமாம் கஸ்ஸாயி ரஹிமஹுல்லாஹ். இன்னொன்று சொல்கிறேன். பொதுவாக எனக்கு முன்னால் பேசிய நிறைய பேர் சொன்னாங்க, விமர்சனங்கள், அதிலும் குறிப்பாக பொருளாதாரம். என்னிடத்தில் நிறைய கேட்டவர்கள் உண்டு. அவர்கள் இந்த சபையிலும் கூட இருக்கிறார்கள். நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள், கஷ்டப்படுகின்றீர்கள், நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளையை ஓத வைக்கின்றீர்கள்? என்னிடத்தில் கேட்டவர்கள் உண்டு, இந்த சபையில் உண்டு. நான் இடத்திலே அதிகம் பேசவில்லை, ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு நகர்ந்து விட்டேன். ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு நகர்ந்து விட்டேன். பட்டம் வருகின்ற மாணவர்களே, என்னிடத்தில் மண்டியிட்டு பயின்றவர்களே, என் வாழ்க்கையின் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வறுமை வரும்,
கஷ்டங்கள் வரும். ஆனால் அத்தனையும் தூள் தூளாக பறந்து போக வேண்டுமேயானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சொல்றேன், தலாயுல் ஹைரா ஸலவாத் கிதாபை ஓதுங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன். இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பாலும் ஓதுகிறார்கள், நான் பார்க்கிறேன், நானும் வளமையாக கொண்டிருக்கிறேன். அந்த ஸலவாத் உங்களை எந்த சூழ்நிலையிலும் எக்கட்டான நேரத்திலும் உங்களை கைவிடாது, அல்லாஹ் காப்பாற்றுவான். உலகம் இருக்கும், பணம் வேணும், ஆனால் பேணுதலாக இருங்கள். ஒரு நாள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இடத்துல பணி செய்து கொண்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை விடுமுறை, ஊருக்கு சென்றிருக்கிறேன். அன்றைக்கு எனது சம்பளம் 2000 ரூபாய். எனக்கு மக்தப் ஓதி கொடுத்த ஆசிரியர், அவர் ஆலிமல்ல, கொஞ்சம் ஓதியவர். ஜும்மா தொழுத உடனே என்னை கூப்பிட்டு சொன்னார், பேர் சொல்லி கூப்பிடுவார், உஸ்தாத் இம்தாத் சாப்பிட்டு வா, ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மஜ்லிஸ். அப்படியா, சரிங்க. இல்லை, ஒரு நாள் லீவில் வந்திருக்கேன், நான் நைட்டு கிளம்பணும். இல்லை உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபா. உனக்கு 1000 ரூபா வாங்கி தரேன்டார். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 ரூபாய் ஒரு மணி நேரம் ஓதுவதற்கு என்றால் பெரிய தொகை. என் 15 சம்பளம். நான் மறுக்கிறேன், குறிப்பிட்ட நேரத்தில் நான் பாடத்துக்கு போக வேண்டும். இல்லை பாப்பா, கொஞ்சம் பொறண்டு பிடிச்சோன்னே வாடா அப்படின்றார் உஸ்தாது. சரிண்டு ஜும்மா தொட்டு வேகமாக சாப்பிட்டு கிளம்பி போகிறோம். 2 பஸ்ஸு மாறி போகணும். ஒரு பஸ்ஸில் இறங்கி இன்னொரு பஸ்ஸுக்கு ஏறும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஹஜ்ரத் நான் வீட்டுக்கு வந்து இஷா தொழுட்டு சாப்பிட்டு கிளம்பணும், என்னை சீக்கிரம் அனுப்புங்கன்னு. அவர் சொன்னார், இந்தாதுல்லா கவலைப்படாதப்பா, ஒரு 3 ஷாட் தான் சீக்கிரம் முடிஞ்சிருந்தார். 3 ஷாட்டு தான் சீக்கிரம் முடிஞ்சிடும். எனக்கு விளங்கலை. இல்லை ஹஜ்ரத் நீங்கள் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. இல்லை 3 ஷாட் தான் சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னங்கன்னு கேட்டேன். விஜயகாந்த் படம், அதில் அவர் மாப்பிள்ளை கோலம், அவருக்கு மாலை போட்டு வைத்தோதி பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரணும். ஒரு படம், படப்பேர் தெரியலை. அந்த படப்பேர் சொல்லணும்னு கூட என் நண்பர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன். அவர் நண்பருக்கு தெரியும். அதுதான் அவர் ஃபோன் எடுக்கலை. ஒருவேளை இந்த மஜ்லிஸ் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான் போல தெரியும். போன உடனே அடுத்த ஸ்டாப் நின்ற உடனே இறங்கிட்டேன். ஹஜ்ரத், இதுவரையும் உங்கள்கிட்ட ஹஜ்ரத்துங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருந்தேன், இனி நான் கீழே இறங்கிடுறேன். முடிஞ்சு அடுத்த நாள் போயிட்டு வந்து இஷா அவர் ஊருக்கு வந்து இறங்குறாரு. நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னை சந்திக்கிறார். வாழ தெரியாத ஆள் இஷாவாக இருக்கு, பொழைக்க தெரியாத ஆள். எவன் இந்த காலத்தில் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா கொடுப்பான்? அதுவும் பாருவேன், படம் வெளியே வந்த உடனே நம்ம காட்சி எப்படி இருக்குன்னு பாரு சொன்னார். மௌத்தாயிட்டார், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. நான் போயிட்டேன். போன 2 நாட்களில் செய்து வருகிறது, அவர் ஒரு விசேஷத்துக்காக சென்ற கார் விபத்துக்குள்ளாகி கடுமையாக பாதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவு செய்தார். ஒரு 1000 ரூபாய் ஹராமான வழியில் வருகிறது என்பதை பொறுத்து கொண்டு அவர் அந்த காரியத்தை செய்தார். அதுக்குண்டான தண்டனையை அல்லாஹ் இங்கே கொடுத்தான். ஆனால் எனக்கு என் உஸ்தாதுமார்கள் போதித்த அந்த போதனை முறை இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்தும் கையேந்தாதே, இஷாரா கினாயாவா கூட உன் தேவையை சொல்லி காட்டாதே. கண்ணியத்தோடு மானத்தோடு மரியாதையோடு பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து காட்டு என்று என் உஸ்தாதுமார்கள் எனக்கு போதித்த அந்த போதனை என்னை காப்பாற்றியது. அடிக்கடி மாச தலைவர் சொல்லுவாங்க, நம்ம நவரன் காக்கா, மஸ்லகின்ற ஒரு கெத்து அப்படிம்பாங்க. மஸ்லகின்ற ஒரு கெத்து அது இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்திலே யாரிடம் காட்ட வேண்டுமோ அவர்களிடத்திலே காட்ட வேண்டும். கண்ணியமாக தலைவந்து வாழ வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். ஒரு செய்தி, காலையிலே ஒரு உருது கிதாபை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இமாம் கலீஃபா ஹாரூன் ரஷீத் தான் நினைக்கிறேன், அவருடைய ஆட்சி காலம் ஒரு இமாம் தொலை வைக்கிறார், பின்னால் கலீஃபாவும் தொழுகிறார். கலீஃபா வந்த உடனே இமாமுடைய கிராத் இருக்குல்ல, வழக்கமாக உள்ளதை விட கொஞ்சம் கிராத்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. நம்ம முன்னாள் இமாம் உஸ்மான் எடுத்து ஓதுவாங்க அப்படி சில நேரத்தில்.
சில இடத்துல வந்து இஷால இதா சுல்சிலத்து ஓதுவாங்க. நான் பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறேன். அந்த கிராத் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும். கிராத் ஓதுகிறார், சுபுகு தொழுகை முடியுது. முடிந்ததற்கு பிறகு அங்கே இருந்த ஒரு மஜ்தூப் அவர் சொன்னாரா, எந்திரிச்சு மஜ்தூப் சொல்கிறார், இமாம் சாப் तेरा नमाज मेरा कदम के नीचे है, तेरा नमाज मेरा कदम के नीचे है. இமாம் சாப், உங்களுடைய தொழுகை என் காலுக்கு கீழே இருக்கிறது. மன்னர் வெகுண்டெழுகிறார். அங்கே ஜமாத்திலே தொழுத பெரியோர்கள் எல்லாம் வெகுண்டெழுகிறார்கள். எப்படி எங்கள் இமாமின் தொழுகையை உங்கள் காலுக்கு கீழ் என்று விமர்சிக்கலாம், குற்றம் சாட்டலாம்? தண்டனைக்காக அதிகாரிகள் அவரை இழுத்து போகிறார்கள். அப்ப அங்கே இருந்த இன்னொரு ஞானி, சூஃபி ஞானி என்று சொல்கிறார், அந்த மஜ்தூப் சொன்னது உண்மைதான், அந்த மஜ்தூப் சொன்னது உண்மைதான். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் எந்த இடத்தில் மஜ்தூப் தொழுதாரோ அந்த இடத்தில் தோண்டி பாருங்கள். தோண்டி பார்க்கறாங்க. தோண்டி பார்த்தால் சில உயர்ந்த ஆபரணங்கள் உள்ளே இருக்கு. அந்த பூமிக்கு அந்த இந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த சூஃபியானி சொன்னாராம், அந்த மஜ்தூப் சொன்னது சரி, தேரா நமாஸ் மேரா கதம் கே நீச்சே ஹே. ஏன் தெரியுமா? இமாம் தொலை வைக்கிறார், குறைவான சம்பளம், கலீஃபா வந்திருக்கிறார், தன் மகளுக்கு திருமணத்தை தேதி குறித்திருக்கிறார், செலவுக்கு ஒன்றுமில்லை. எனவே கலீஃபா வந்திருக்கிறார், இன்றைக்கு கிராத்தை கொஞ்சம் தூக்கலாக ஓதினால் கலீஃபா பாராட்டுவார், கொஞ்சம் உதவி செய்வார் என்கின்ற நோக்கத்திலே அவர் ஓதினார். அவர் எந்த நோக்கத்தில் ஓதினாரோ அந்த நோக்கம் என் காலுக்கு கீழே இருக்கிறது. கலீஃபா பயந்துட்டார். பயந்து அந்த மஜ்தூமையும் கண்ணியப்படுத்தினார். மஜ்தூபை கண்ணியப்படுத்தினா காசெல்லாம் கொடுக்கல. மஜ்தூபுக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், அதுக்கு அப்பாற்பட்டவர்கள், தன்னிலை மறந்த ஞானிகள். நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன். தன்னிலை மறைந்த ஞானிகள், பார்வைக்கு அலங்கோலமாக இருப்பார்கள், பல நாள் குளிக்காமல் இருப்பார்கள், கந்தையான ஆடைகள் அணிந்திருப்பார்கள். ஆனால் நம்மை விட அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கம் பெற்றவர்கள், இறைநேசர்கள். சொல்லிட்டு சொல்வாங்க, அந்த இமாம் அவ்வளவு கஷ்டம் இருந்தும் கலீஃபாவே தனக்கு பின்னால் தொழுகிறார் என்றால் அப்ப இமாமுக்கும் கலீஃபாவுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தன் தேவைகளை அங்கே சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொண்டு தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். அல்லாஹ் அந்த இடத்திலே தான் தொழுக வைக்கின்ற அந்த இடத்திலேயே என்ன தேவையோ அதை விட பன்மடங்கு கூடுதலான தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறார். எனவே நான் உங்களுக்கு, எனக்குள்ள டைம் வந்துச்சு, அஜித் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டீங்க, இந்த கல்வி ஞானங்களை இங்கே பெருக்க வேண்டும், சமுதாயத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும், உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எப்படி நாங்கள் எங்களை ஓத வைத்த எங்கள் பெற்றோர்களுக்கு இன்றைக்கு எங்களால் முடிந்த அளவு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோமோ, கண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல பெருமையை கண்ணியத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு நசீகத்தாக சொல்கிறேன், நீங்கள் தலாயுல் ஹைராத்தை தினமும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான் என்று நான் கூறி நிறைவு செய்கிறேன்.